நான் படித்து முடிக்கும்போது எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது உண்மைதான். மதுரையில் செட்டில் ஆகிருக்கலாம், சென்னைக்கு போயிருக்கலாம், வெளிநாடு கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிருக்கலாம். பட் எனக்கு என்னென்னா வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணணும். அது கூடவே நான் ஒரு கார்ப்பரேட்லேயும் ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். எதுக்குன்னா வந்து அங்கே வந்து ப்ரோட்டோகால்ஸ் நல்லாயிருக்கும், அதை கற்றுக்கலாம். அங்கே எதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதை வந்து நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் நலம் கிளினிக் ஆரம்பித்தோம். கைம்பெண்களுக்கு எப்போவுமே இலவசம், ஆதரவற்றோர்களுக்கு எப்போவுமே இலவசம். அதே மாதிரி அங்கச்சவால் இருக்கிறவங்க, என்னால் பணம் பே பண்ண முடியாதுன்றவங்களுக்கு எப்போவுமே இலவசம். எப்போ வந்தாலும் நான் வந்து என்னுடைய நோட்டில் என்எஃப்னு எழுதிடுவேன். என்எஃப்னா வந்து நோ ஃபீஸ். அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10-20% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு மருந்து மாத்திரைகளையும் கொடுப்போம். ஒரு பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்க. பஸ் ஏறுறது கூட அவங்கள்ட்ட காசு இருக்காது. இதுதான் அவங்களோட நிலைமையே. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேலை செஞ்சால் இவங்களுக்காக தான் வேலை செய்யணும். ஓகே. அதே மாதிரி நம்ம கிளினிக்னு ஒன்று இருந்தால் அங்கே ஏழை மக்கள் பயம் இல்லாமல் வரணும்.